கதைக்களம் முதல்ல வந்த உடனேயே வசபாலன் சார் வந்து கதையை சொல்லும் போதே சரத் சார் நீங்கள் தான் சார் நடிக்கிறீங்க அப்படின்ட்டார். அப்புறம் வந்து கதையெல்லாம் கேட்டோம். அது வேற ஒரு மாதிரியான கதை. அதுக்கு பண்ணால் பிரச்சனை வந்துடும் சொன்னாங்க இல்லையா. அப்படி என்ன சார் கதைன்னு உங்களுக்குலாம் செய்தியை நிறையா சொல்லிட்டாங்க எல்லாரும். எத்தனை கதை எடுத்திருப்பாங்க, யாரோட கதையை சொல்லியிருப்பாங்க, ஊரை விட்டு ஓடுற மாதிரி ஒரு கதையா, அப்படி ஒரு கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. அதனால பத்திரிகை சகோதரர்கள் அதை விட்டுட்டு தலைமைச் செயலகத்தை பற்றி எழுதுங்க. ஏன்னா நீங்கள் வேற ஒரு செய்தியை பதிவு பண்ணிகிட்டே போனீங்கன்னா அப்புறம் தலைமைச் செயலகத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் போயிடும். அதனால் அது வந்து இன்னொரு தடவை வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த படத்தை எடுக்கலாம். இப்போ ஏன்னா வெளியே செட்டில் பண்ணிட்டு இங்கே வந்து அந்த படத்தை எடுத்து ஓடிக்கலாம். அதனால் இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா ராதிகா அவர்கள் சொன்னது மாதிரி அவங்க ஷீ இஸ் a pillar of strength. என்னை பொறுத்த வரைக்கும் பிஹைண்ட் எவரி சக்ஸஸ்ஃபுல் மேன் ஸ்டாண்ட்ஸ் a woman அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து பார்த்தோன்னா எனக்கு ஒரு சின்ன நெருடல் வந்துருச்சு. 33% ஷேர் இப்படி பேசுகிறாங்கன்னா 50% கொடுத்தா என்ன பண்ணுவான்னு தெரியல. ஏன்னா அவங்க வந்து பெண்களுக்காக எழுதப்படுவதில்லை, மேல் டாமினேட்டட் சொசைட்டின்னு சொல்கிறீங்க. இட்ஸ் நாட் ஸோ எனிமோர். வி ஆர் பீங் டாமினேட்டட் பை விமன் தீஸ் டேஸ். நீங்கள் தப்பாக வந்தெல்லாம் சித்தரிச்சு கூடாது, இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடக்கூடாது கதையெல்லாம். ஆமாம், ஐ எம் த பாஸ் ஆஃப் த ஹவுஸ், ஐ காட் மை வைஃப்ஸ் பெர்மிஷன் டு சே ஸோ மாதிரி தான் நடக்குது எல்லார் வீட்டையும் கதை அதுதான். அதனால் அவங்கள மீறி ஒன்றுமே நடக்காது. அதனால் அது உண்மையை ஒத்துக்கணும் தைரியமாக. அது எனக்கு அப்படி தான் இருக்கிறனால சொல்கிறேன் பாரதி. உங்கள் நிலைமை என் நிலைமையெல்லாம் ஒரே நிலைமை தான். அதெல்லாம் வந்து ஒத்துக்கணும். இங்கே வந்து இந்த டீம் ரெடான் டீம் பற்றி சொல்லணும். பொறுமையின் உச்சம் எல்லாருமே. எந்த பொறுமையை வச்சோன்னா எந்த ஒரு சிக்கல் வந்தாலும் கடைசியில் வந்து அது என்னுடைய டாக்டர் பூஜா வந்தாலும் சரி, பூஜாவோட முகத்தை தான் நீ பல பேர் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா முகமுடியை தான் சுற்றிட்டு இருக்கும்போது அது ஒரு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த்து. சுபா அண்ட் கிருஷ்ணா, என்டையர் டீம் ஆஃப் ரெடான், ரைட் ஒன் காவிரிமணி அப்டவுன் எல்லாருமே ஒரு பல சோதனைகளை சந்திச்சிருக்கோம். இந்த சோதனைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வெற்றி வரும்னு எங்களுக்கு தெரியும். அதனால் நிச்சயமாக இந்த ப்ராடக்ட் எந்த விதத்துலையும் இதை வந்து இது மாதிரி போயிட்டுருக்கு, நாளாயிடுச்சு, இது வந்து இதை குறைச்சிக்கலாமா அதை குறைச்சிக்கலாமா அந்த எண்ணம் வரல. ஆனால் எப்படியாச்சும் கொண்டு வந்து சேர்த்தணுன்ற ஒரு எண்ணம் தான். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நான் பர்சனலாக ஃபோன் பண்ணேன்னா பற்றி 40 ஆண்டு கால பயணத்தில் 25 வயசாக இருந்தாலும் 40 ஆண்டு கால பயணம் என்னோடது. அதனால் இளமையை சொன்னாங்க. அதனால் இந்த பார்த்தீங்கன்னா வசந்தபாலன் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு அதை வந்து சொல்லலை, செக்கு கொடுத்தது மட்டும் சொன்னார். ஆனால் தேம்பி அழுதது அவர் சொல்லலை. நான் தத்துரமாக எடுத்திருந்தார் அந்த படத்தை. என் அண்ணனுடைய கதையை சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.